பிரைஸ் தி லார்ட். 40 நாள் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் பசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி லூக்கா 4:2 நாம் வாசிக்கிறோம். இந்த காலங்கள் உபவாச காலங்களாக இருக்கிறபடியினாலே நாம் உபவாசிப்பது சரியா என்கிற எண்ணம் அநேகருக்குள்ளே தோன்றுகிறது. அது பல விதங்களிலே இன்றைக்கு பேசப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, மோசே தன் ஊழியத்தை துவக்கும் போது 40 நாட்கள் உபவாசித்ததை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அதன் பின்பு புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை துவக்கிறதுக்கு முன்பாக 40 நாட்கள் உபவாசித்தார். அந்த உபவாசத்தின் பலத்தினாலே அவர் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை அவர் ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷரோடு கூட இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்த போது இயேசு உபாசித்தவராய் காணப்பட்டார். அவரோடு கொண்ட சீஷர்களோ உபாசியாமல் இருந்திருக்கிறார்கள். எனவே வேதபாரகர் பரிசேயர் அவரை பார்த்து ஆண்டவராக இயேசுவை நோக்கி நம்முடைய சீஷர்கள் உபாசிக்காமல் இருக்கிறது என்ன என்று கேட்ட பொழுது இயேசு சொன்ன பதில், மணவாளன் எடுபடும் நாட்கள் வரும், அப்போது அவர் உபாசிப்பார்கள் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தபோது ஜெபிக்கவும் தவறினார்கள், உபவாசிக்கிறதையும் அவர்கள் தவறினார்கள். எனவே இறுதியில் இயேசுவை பின்பற்றக்கூடாதபடிக்கு அவர்கள் பலனற்றவர்களாக சாத்தானை ஜெயிக்கக்கூடாதபடிக்கு அவர்கள் பயந்து தங்களை ஒழித்து கொண்டார்கள், பின்மாற்றத்துக்குள்ளே போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு மீண்டும் அவர்களை சந்தித்து அவர்களுக்குள்ளே, பிரியமானவர்களே, இதோ அந்த ஜெபத்தையும் அந்த உபவாசத்தின் மேன்மையும் அவர்களுக்கு அறிய செய்தபோது அவர்கள் மீண்டும் எழும்பி பிரகாசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்வது நல்லது. இது நமக்கு ஒரு பிரயாசமாக அபியாசமாக இருக்கும். இதனாலே நாம் உலகத்தின் அதிபதியாகி சாத்தானை ஜெயிப்பதற்கு நம்முடைய ஜெபம் உபவாசத்தினாலே பலனடையும் என்கிறதை நாம் மறந்து விடாமல் ஜெபிப்போம், உபவாசிப்போம். இந்த உபவாசம் என்கிறது உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றியை தரும் என்கிறதை மறந்துவிடவே வேண்டாம். அது மாத்திரமல்ல, உபவாசம் என்பது 40 நாட்களுடன் முடிந்து போகிற காரியம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பரிசேயன் சொல்லுகிறான், நான் வாரத்தில் 2 வேளை உபவாசிக்கிறேன் என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், வேதபாரகர் பரிசேயன் நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி மிகுதியாக இருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். எனவே ஜெபம் என்கிறதும் உபவாசம் என்கிறதும் தேவனுடைய நீதியாக இருக்கிறபடினாலே நாமும் விதமாக அவருடைய பார்க்கிலும் அதிகமாய் நாம் ஒவ்வொரு வாரமும் உபவாசித்து ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபத்துக்கு ஒரு வலிமை உண்டு, பதில் உண்டு, ஜெயம் உண்டு. ஆமென்.